Hi dear students, welcome to A2 Career YouTube channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பாராமெடிக்கல் கவுன்சிலிங்கான சாய்ஸ் ஃபில்லிங் ப்ரொசீஜர் பத்தி தான் பார்க்க போறோம். நிறைய பேருக்கு இப்ப சாய்ஸ் ஃபில்லிங்னா என்ன அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்திருக்கும். பட் இந்த சாய்ஸ் ஃபில்லிங்ல இருக்கிற ப்ரொசீஜர் பத்தி நிறைய பேருக்கு தெரியாது. அதை இந்த வீடியோல டீடைலா பார்த்துடலாம். சோ இதே மாதிரி அப்டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாராமெடிக்கல் கவுன்சிலிங்ல ஒரு முக்கியமான பார்ட் தான் இந்த சாய்ஸ் ஃபில்லிங். சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்னா நமக்கு பிடிச்ச காலேஜஸ் அண்ட் பிடிச்ச கோர்சஸ் மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டிக்கு இன்டிமேட் பண்ற ஒரு ப்ரொசீஜர் தான், ஆர் செலக்ட் பண்ற ஒரு ப்ரொசீஜர். இந்த ப்ரொசீஜர்ல நிறைய ப்ராசஸ் அப்படிங்கிறது இருக்குது. கவுன்சிலிங்ல சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது ஒரு மேஜர் ப்ராசஸ். இந்த மேஜர் ப்ராசஸ்க்குள்ள நிறைய சின்ன சின்ன சப் டாபிக்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு கவுன்சிலிங் ஷெட்யூல் அப்படிங்கறத கொடுப்பாங்க. கால அட்டவணை அப்படின்னு சொல்லுவாங்க, கலந்தாய்வு கால அட்டவணை. அதுல பாத்தீங்கன்னா டேட்ஸ் அண்ட் டைம்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. எந்த டேட்டுக்கு உங்களை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும், எப்போ நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும், எப்போ ரிசல்ட் வரும், எப்போ எந்த டேட்டுக்கு முன்னாடி நீங்க காலேஜ்ல ரிப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற A to Z டீடைல் அந்த டைம் டேபிள்ல கொடுப்பாங்க. இந்த டைம் டேபிள் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ரவுண்டுக்கும், ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்டுக்கும் தனித்தனியா ஒவ்வொரு ரவுண்டும் முடிகிற அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் செகண்ட் ரவுண்டுக்கான கவுன்சிலிங் ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணுவாங்க. செகண்ட் ரவுண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. செகண்ட் ரவுண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தேர்ட் ரவுண்டுக்கான கவுன்சிலிங் ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணுவாங்க. தேர்ட் ரவுண்டுக்கான சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கறத கண்டக்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்றீங்க. அப்போ அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் ப்ராசஸ் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க உங்களை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும். கவுன்சிலிங் ஷெட்யூல்ல ஒரு டேட் கொடுத்திருப்பாங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அப்படின்னா நீங்க உங்க லாகின் ஐடி பாஸ்வேர்டை போட்டு உங்க பாஸ்வேர்ட் அப்படிங்கறத ரீசெட் பண்ணணும். ரீசெட் பண்ணிட்டு பேஜுக்குள்ள போய் கவுன்சிலிங்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 250 rupees நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். இந்த 250 rupees நீங்க பே பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க கவுன்சிலிங்க்கு ரெஜிஸ்ட்ரேஷன், சாய்ஸ் ஃபில்லிங்க்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். இந்த 250 rupees நீங்க ஒன் டைம் பே பண்ணா போதும். திரும்ப சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது திரும்ப பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த 250 rupees நீங்க பே பண்ணிட்டீங்கன்னா எத்தனை காலேஜஸ் எத்தனை கோர்சஸ் வேணாலும் சூஸ் பண்ணலாம், அதுக்கு லிமிட் கிடையாது. ஓகே, இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் முடிச்சிட்டீங்க அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங்க்கு ஒரு டேட் அண்ட் டைம் கொடுத்திருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு 3 days கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 3 daysக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும்னா சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது பண்ணணும். விருப்ப பட்டியல், உங்களுக்கு பிடிச்ச காலேஜஸ் அண்ட் பிடிச்ச கோர்சஸ் செலக்ட் பண்ணணும். அந்த டேட்டுக்குள்ளாடி அந்த டைமுக்குள்ளாடி இந்த காலேஜஸ் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிருச்சு. தேர்ட் ப்ராசஸ் ரிசல்ட். ரிசல்ட் எப்படி ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா, எப்படி நமக்கு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி PDF ஃபார்மேட்ல ரிசல்ட் அப்படிங்கறத ரிலீஸ் பண்ணுவாங்க மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டியோட வெப்சைட்ல. ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே ஜெனரலா ரேங்க் லிஸ்ட் மாதிரி ரிலீஸ் பண்ணுவாங்க ரிசல்ட். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் ஒரு 24 hours-ல இருந்து 48 hours-க்குள்ளாடி அலாட்மெண்ட் ஆர்டர் அப்படிங்கிறதுக்கான ஒரு லிங்க் அப்படிங்கறத ஓபன் பண்ணுவாங்க. அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணிட்டு உங்க அப்ளிகேஷன் நம்பர், லாகின் ஐடி, பாஸ்வேர்ட் போட்டு உள்ள போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சீட் அலாட் ஆயிருந்துச்சு அப்படின்னா டவுன்லோட் அலாட்மெண்ட் ஆர்டர் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணி உங்களுக்கான அலாட்மெண்ட் லெட்டர் அப்படிங்கறத டவுன்லோட் பண்ணிக்கலாம். அலாட்மெண்ட் லெட்டர் அப்படின்னா வேற எதுவும் கிடையாது, உங்களுக்கு டிஎன் மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி சைட்ல இருந்து வர ஒரு ப்ரொஃபஷனல் சர்டிபிகேட். இந்த காலேஜ்ல இந்த கோர்ஸ் அலாட் ஆயிருக்குது அப்படின்னு டிஎன் மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டில இருந்து வர ஒரு ப்ரூஃப் தான். இந்த ப்ரூஃபை காமிச்சு நீங்க ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸை கொண்டு போய் ஜாயினிங் டேட் அப்படின்னு ஒரு டேட் கொடுத்திருப்பாங்க சாய்ஸ் ஃபில்லிங் கவுன்சிலிங் ஷெட்யூல்ல. அந்த டேட்டுக்கு முன்னாடி காலேஜ்ல போய் என்ன பண்ணிக்கணும்னா ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸை கொடுத்து நீங்க ஜாயின் பண்ணிக்கணும். அந்த டேட் அண்ட் டைமுக்குள்ள நீங்க ஜாயின் பண்ணல அப்படின்னா உங்களுடைய சீட் அப்படிங்கிறது எந்த வித முன்னறிவிப்பும் இன்றி கேன்சல் பண்ணிடுவாங்க. சோ நீங்க என்ன பண்ணணும்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட், சாய்ஸ் ஃபில்லிங், ரிசல்ட், அதுக்கப்புறம் அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணிட்டு ஒரு குறிப்பிட்ட டேட் அண்ட் டைம் கொடுத்திருப்பாங்க. அந்த டேட் அண்ட் டைமுக்குள்ள நீங்க போய் ஜாயின் பண்ணிடணும். பிடிச்ச காலேஜஸ் அண்ட் கோர்ஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஜாயின் பண்ணிடணும். சப்போஸ் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி கிடைச்ச காலேஜஸ் பிடிக்கல, ரீ அலாட்மெண்ட் கவுன்சிலிங் போட போறேன் அப்படின்னா முதல்ல உங்களுக்கு ரவுண்ட்ல அலாட் ஆன காலேஜ்ல என்ன பண்ணிக்கணும்னா போய் ரிப்போர்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி ரீ அலாட்மெண்ட் கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறேன் அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணா மட்டும்தான் நீங்க ரீ அலாட்மெண்ட் கவுன்சிலிங்க்கு எலிஜிபிள். இல்லைன்னா நீங்க திரும்ப ரிப்பீட்டட் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ற மாதிரி தான் இருக்கும். ரீ அலாட்மெண்ட் கேட்டகரியில வர மாட்டீங்க. இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் நம்மளுடைய பாராமெடிக்கல் கவுன்சிலிங்கான சாய்ஸ் ஃபில்லிங் ரூல்ஸ். ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட், அதுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங், அதுக்கப்புறம் ரிசல்ட், அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணணும். ஃபைனலா பாத்தீங்கன்னா நீங்க காலேஜ்ல குறிப்பிட்ட டேட் அண்ட் டைமுக்கு முன்னாடி உரிய சர்டிபிகேட், ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸோட போய் ஜாயின் பண்ணிக்கணும். இதுதான் நம்ம பாராமெடிக்கல் கவுன்சிலிங்கான எனது ப்ரொசீஜர். இதே மாதிரி கவுன்சிலிங் ரிலேட்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.